நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. +2 மாணவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ச்சனை, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முன்னாள் முதலமைச்சர்கள் EPS மற்றும் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பதிவிலே 95 விழுக்காட்டிற்கு மேல் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் தொடர்பு கொண்டு தெரிவித்த போது நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேம்படைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்தி படியுங்கள். இந்த தேர்வில் இம்முறை தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம். உங்களுக்கான அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். கல்வியே வாழ்வின் வெற்றிக்கு துணை என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் +2 மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். உங்கள் கனவுகளை நோக்கிய உயர்கல்வி பயணத்தை மிகுந்த கவனத்தோடு தேர்ந்தெடுங்கள். தங்கள் பெற்றோர் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு சரியான பாதையை தேர்ந்தெடுங்கள். அதே போல இந்த தேர்வில் தேர்ச்சி அடைய தவறிய மாணவர்கள் தோண்டவிட வேண்டாம். வாழ்க்கை எந்த கதவையும் எப்போது வேண்டுமானாலும் திறக்கலாம். அதனால் நன்கு படித்து துணை தேர்வுகள் வாயிலாக தேர்ச்சி அடையுங்கள் என உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கின்றார். தேர்தல் பரபரப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட திமுக மற்றும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.